ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டைல் கிளீனர் லிக்விட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நான் என்னோட ரினோவேஷன் சைட்டில் பர்சனலாக யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை தான் நான் இங்கே ரிவ்யூ பண்ண போகிறேன். சரி, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பாத்ரூம்ஸ் ரொம்ப கரையாக இருக்குது, பாத்ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப கரையாக இருக்குது, கிச்சன் எல்லாம் ரொம்ப கரையாக இருக்குது. ஸோ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியலையா? ஸோ அப்போ இந்த லிக்விடை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைல் லிக்விடோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஃப் T16 செரா கிளீன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அமேசான், அப்புறம் லோக்கல் எல்லா மார்க்கெட்லேயும் அவைலபிளாக ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த நேமை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன்னா, இந்த லிக்விடை டைல் அண்ட் அதர் சர்ஃபேஸில் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர் அண்ட் அட்வான்ஸை பற்றி தான் நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த லிக்விடை யூஸ் பண்ண அப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுன்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஒரு லிட்டருக்கு எவ்வளோ கவரேஜ் ஏரியா ஆகும் அப்படின்றத பற்றியும் நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் இதோட ப்ரைஸ் அண்ட் பேக்கேஜ் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிக்விட்லேயே பாருங்கள், அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரேபிட் ஆக்ஷன் டைல் அண்ட் செராமிக் கிளீனர். அதுக்கு கீழே ரிமூவ் ஸ்டெயின்ஸ் மெயின்டைன் பியூட்டி ஆஃப் டைல் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா, உங்கள் டைல் ரொம்ப கரையாக இருந்துச்சுன்னா இந்த லிக்விட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பழைய பியூட்டி ஆஃப் டைல் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதுதான் அதுக்குரிய அர்த்தம். அந்த டப்பாவுக்கு அப்படியே பின்னாடி திருப்பி பாருங்கள், அதில் எந்தெந்த ஏரியாவில் அப்ளை பண்ணணும், அதை எப்படி அப்ளை பண்ணணும், நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ஒரு லிட்டர் டப்பா. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் மார்க்கெட்டில் 160 170 அந்த ரேஞ்சில் நமக்கு கிடைக்கும். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ஏரியாவை நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியாவை நல்லா ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு பக்கெட் எடுத்து இந்த லிக்யூடை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தை வச்சு நல்லா எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அதை ஃபுல்லாக தொடச்சிருங்க. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா எங்கெங்கெல்லாம் கரை அதிகமாக இருக்கோ லைட்டாக தேய்ங்க. தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த ஏரியா நல்லாவே க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். உங்கள் கரை, பழைய கரை எல்லாமே போயிருக்கும். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எங்கெல்லாம் கரை அதிகமாக இருக்கோ அப்போது அந்த லிக்விடில் எந்த ஒரு வாட்டரையும் மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் கரை கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோட 1 லிட்டர் லிக்விடுக்கு 1 லிட்டர் வாட்டரை ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கவரேஜ் ஏரியாவும் அதிகமாக கிடைக்கும், ப்ளஸ் கரையும் வேகமாக கிளியர் ஆகும். மறக்காமல் இதை யூஸ் பண்ணும்போது கையில் ஹேண்ட் க்ளவுஸ் ப்ளஸ் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ஆசிட் கண்டென்ட், உங்கள் ஸ்கின்னை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. 1 லிட்டருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10x10 ரூம் வந்து அழகாக நம்மளால் க்ளீன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் கரை கம்மியாக இருக்குன்னா இன்னும் ஏரியாவும் அதிகமாக கவரேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 500 ml 1 லிட்டர் 5 லிட்டர்ன்ற ரேஷியோவில் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இந்த ஃப்ளோர் கிளீனரை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்